வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்பு. சமாஜ்வாதி ஜனரஜே ஆண்டுகம விவஸ்தாவ சம நீதிய 2 வருட காலத்திற்கான இணக்க அரசாங்க உடன்படிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கைச்சாத்து. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் வெளியீடு. தோல்வியுற்ற 7 உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில். இந்திய இலங்கை மீனவ பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாழ் மீனவர் சங்கம் வலியுறுத்தல். 4 மணித்தியாலங்கள் விமால் வீரவாங்ச நிதி குற்ற விசாரணை பிரிவில் விசாரணை. අවශ්‍ය වුණොත් නැවත කඳවන්නම් කියලා කිව්වා. මම නම් කොයි මම නම් ආසනේ හැමතිස්සෙම මෙහෙට ඉන්න කියලා. இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. டட்லி சேனநாயக்கவுக்கு பின்னர் இலங்கையில் கூடுதலான தடவைகள் பிரதமர் பதவி வகித்தவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 16வது பிரதமரான ரணில் விக்ரமசிங்க 4வது தடவையாக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்களின் வருகை. ශ්‍රීලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුව ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். Thank you very much for being here and have a pleasant day. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. இலங்கை அரசியல் மற்றும் சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் அடித்தளமாக அமைந்த 1977 ஆண்டு தேர்தலில் வியகம தொகுதியில் வெற்றியீட்டி முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். அப்போது 27 வயதான ரணில் விக்ரமசிங்க அன்றைய அமைச்சரவையில் இளம் அமைச்சராக செயற்பட்டார். கல்வி, இளைஞர் விவகாரம், தொழில் வாய்ப்பு மற்றும் கைத்தொழில் அமைச்சராக கடமையாற்றிய ரணில் விக்ரமசிங்க தேசிய இளைஞர் சபை மன்றம் மற்றும் சுதந்திர வர்த்தக வலயம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்கு முன்னின்று செயற்பட்ட ஒருவர் ஆவார். மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவரான விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை 1994 ஆண்டு ஏற்றுக்கொண்டார். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் கட்சி மற்றும் கட்சி அங்கத்தவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயற்பட்டார். இலங்கையின் மிக நீண்ட காலமாக எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டுள்ளார். 20 வருட காலம் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சொத்து விபரம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமால் வீரவாங்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டார். சுமார் 4 மணித்தியாலங்கள் விமல் வீரவங்சவிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் தேசாநாயக்க தலைமையில் முன்னெடுக்கப்படும் ஊழல் ஒழிப்பு குழுவின் முறைப்பாட்டுக்கு அமையவே நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு நேற்று எனது மனைவி அழைக்கப்பட்டிருந்தார். இன்று எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவில் கேட்கப்பட்ட கேள்விகளே இங்கேயும் கேட்கப்பட்டன. அதற்கு பதிலளித்தேன். வேறு வகையில் சொத்துக்களை சம்பாதித்தீர்களா என்ற கேள்வியையே கேட்டனர். அவற்றுக்கும் நாம் பதிலளித்தோம். விசாரணைகள் நியாயமான முறையில் முன்னெடுக்கப்பட்டால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. අවශ්‍ය වුණොත් නැවත කඳවන්නම් කියලා කිව්වා. මම නම් කොයි මම නම් ආසනේ හැමතිස්සෙම මෙහෙට ඉන්න කියලා. யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் யாழ் மாவட்ட மீனவ சங்கத்தின் தலைவர் ஆந்தோனி பிள்ளை, எமினியாம் பிள்ளை கலந்து கொண்டார். கடந்த காலத்திலே இந்திய மீனவரின் வருகை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கொஞ்ச காலம் குறைவாக இருந்தது. திரும்பவும் அந்த இந்திய மீனவருடைய வருகை ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்,
எல்லை தாண்டி வார மீனவரை சுடும்படியாகும். திரும்பவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். அவர் பதவியேற்று வந்ததும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். இந்தியா இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை என்று சொல்லி இழுத்தடிக்காமலுக்கு, பேச்சுவார்த்தை என்று காலம் கடத்தாமலுக்கு ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், தேசிய அரசாங்கம் என்று சொல்லி நாங்கள் போய் சேருவோமாக இருந்தால் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எக்காரணம் கொண்டும் அது தேசிய அரசாங்கமோ சர்வகட்சி அரசாங்கமோ எந்த அரசாங்கத்திலும் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இனப்பிரச்சினை தீரும் வரை அரசாங்க தரப்பிலே இருப்பது என்பது பேச்சுக்கே இடமில்லை. எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு இசு பேசஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விடயங்களும் வருகின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடயம் வருகின்றது என்றால் அதை நாங்கள் ஆதரிப்பது, பிழையான விடயங்கள் வந்தால் அதை எதிர்ப்பது. அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோமாக இருந்தால் அல்லது ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்குமாக இருந்தால் அது கூட தேவையற்றது என்பதுதான். அவர்களை ஒரு தொங்கு பாராளுமன்றமாக ஒரு சிறுபான்மை அரசாங்கம் இயங்க விடுவதுதான் எங்களுக்கு லாபகரமானது. இதேவேளை இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் தேவானந்தா தொடர்பிலும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். தேவானந்தா ஒரு பெரிய புழுகை விட்டிருக்கிறார். மற்றவன் எல்லாம் ஏமாளிகள், அவருக்குத்தான் ஏதோ எல்லாம் தெரியும் என்று. அவர் 6 தேர்தல்களிலே ஒரு தமிழ் தலைவர் வென்றிருக்கிறார் என்றால் அது பெரிய சரித்திர சாதனை என்று சொல்லியிருக்கிறார். இதை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவர் 94ஆம் ஆண்டிலே சுயேட்சை குழுவிலே மீன் சின்னத்திலே ஐக்கிய தேசிய கட்சியை இணைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்து வாரெல்லாம் வந்தார் என்பது கதை வேறை. இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் வெத்திலை பாவித்தால் புற்றுநோய் வருமா. இப்பொழுது யாரோட போய் சேர போறார் என்பதை அவர் சொல்லட்டும். யானையோட சேர மற்றவர்கள் விடுவார்களா? ஏற்கனவே திருமதி விஜயகலா அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அறிகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அதிலே ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நண்பர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், நீங்கள் தெரியாவிட்டால் பாராளுமன்றம் அல்லது பழைய புத்தகங்களை எடுத்து புரட்டி பாருங்கள். 56ஆம் ஆண்டிலிருந்து வடக்கிலே சாவகச்சேரி தொகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்த அமரர் VN நவரத்னம் அவர் 56ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 83ஆம் ஆண்டு வரை 27 ஆண்டுகள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றினார். கிழக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பீரங்கி பேச்சாளர்கள் இருந்த திரு செல்லையா ராஜதுரை அவர்களும் 56ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அவர் 89ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 33 வருடங்கள் எம்பியாக இருந்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா 21 வருஷம் இருந்துட்டு தானது சாதனை படைத்து விட்டதாக சில நேரம் கினஸ் ரிப்போர்ட்டுக்கும் ரெக்கார்டுக்கும் எழுதியிருப்பாரோ இல்ல தெரியல. அதை அவர் தயவு செய்து அதை மறுபரிசீலனை செய்து எழுதியிருந்தால் அதை போய் திருப்பி வாங்கி எடுக்குமாறு நண்பர் டக்ளஸ் தேவானந்தாக கூறுகின்றேன். ஆகவே தொடர்ந்தும் ஏதோ தப்பி பிழைத்து விட்டீர்கள். இந்த ஏமாற்று அரசியலை, பம்மாற்று அரசியலை இனிமேலும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் 2 ஆண்டுகளுக்கான இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் 2 வருடங்களுக்கு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இணக்கப்பாட்டுடன் கூடிய ஒரு கட்டமைப்புக்குள் நாட்டின் முன்னேற்றம் கருதி கூட்டாக செயற்படுவதற்காக இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பிரதமரின் பதவியேற்கும் நிகழ்வின் பின்னர் புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹசீம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக் ஆகியோர் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். 10 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு 2 வருடங்களுக்கு கூட்டாக செயற்படும் நோக்கில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உடன்படிக்கை அமுலில் உள்ள காலப்பகுதியில் 2 கட்சிகளினது மக்கள் பிரதிநிதிகள் கட்சி தாவுவதற்கு இடமளிக்காமல் இருப்பதற்கு இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். பொருளாதார அபிவிருத்திக்காக 2 தரப்பினரும் முதலில் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். இதற்குமே சமூக சந்தை பொருளாதாரத்தை அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுடன் விலை கட்டுப்பாடு, நுகர்வோர் பாதுகாப்பு ஊடாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு இதன் கீழ் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது. ஏழை பணக்கார
பணக்காரர் வித்தியாசத்தை இல்லாமல் செய்து அனைவருக்கும் நியாயமாக நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. தரமான அபிவிருத்தி ஏற்படுத்தி 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், வருமானத்தை உயர்த்துவதற்கான நிலையான வேலை திட்டத்தை உருவாக்குதல், அரசாங்க அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள சிறுகாணிகள் மற்றும் வீடுகளுக்கான நிரந்தர உறுதி பத்திரங்களை வழங்குதல் ஆகிய விடயங்களும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக இந்த உடன்படிக்கையில் இரண்டாவதாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை தொடர்ந்தும் வலுவூட்டுவதுடன் சட்டவாட்சி மற்றும் சமத்துவத்தை பேணுவதற்கு இரண்டு தரப்பினரும் சில யோசனைகளுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதற்கமே 19வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு அமைவாக ஆணைக்குழுக்களை தாமதமின்றி நிறுவுதல், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை வலுவூட்டுவதற்காக புதிய அரசியல் அமைப்பொன்றை வகுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. சகல கட்சிகளும் ஆட்சியில் பங்கெடுக்கும் வகையில் இணக்கப்பாட்டை கொண்ட அரசியல் பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என புரிந்துணர்வு உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் உள்ள சகல உறுப்பினர்களும் குழுக்களின் தலைவர்களும் மாவட்ட அபிவிருத்தி சபைகளின் தலைவர்களுக்கும் கட்சி பேதமின்றி தேவையான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கும் இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர். விருப்பமாக்கு முறைமை ரத்தாக்கப்பட்டு தொகுதிவாரி மற்றும் விகிதாசார முறைகளின் கலப்புடன் கூடிய புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவது குறித்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவதாக ஊழலை ஒழிப்பதற்கும் இரண்டு தரப்புகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு திட்டம் ஒன்றுக்கு அமைவாக ஊழலை ஒழிப்பதற்கு சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இதன் கீழ் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு சட்டம் மற்றும் தகவல் அறியும் சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கும் தற்போது நடைமுறையில் உள்ள நிதி மோசடி, லஞ்சம் மற்றும் ஊழல், நிதி தூய்தாக்கல், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த சட்டங்களை மீண்டும் மீளாய்வுக்குட்படுத்தி சட்ட ரீதியாகவும் செயற்திறனுடன் முன்னெடுப்பதற்கு உடன்படிக்கையில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் 4வது அம்சமாக கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை மொத்த தேசிய உற்பத்தியில் 6% வரையும், சுகாதாரத்துறைக்காக 3% வரையும் உயர்த்துவதற்கும் உடன்படிக்கையில் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையில் 5வது அம்சமாக வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தனித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அணிசேரா கொள்கைகளை பின்பற்றுவதற்கும் உலகின் அனைத்து நாடுகளுடனும் நட்புறவுடனும் வலுவான தொடர்பினை பேணுவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள் தொடர்பில் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் 6வது அம்சமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களின் பொருளாதார மற்றும் சமூக கலாச்சார உரிமைகளை உறுதி செய்வதற்கும் அவர்களை வலுவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்குமான திட்டங்களுக்கும் இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர். பெண்களுக்கு எதிரான அனைத்து பாரபட்சங்களையும் இல்லாதொழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைவாக தேவையான சட்டங்களை வகுப்பதாகவும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்கள், வன்முறைகள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுத்தல் மற்றும் அவற்றுக்கு இலக்காகின்றவர்களுக்கு விசேட நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளல் இரண்டு கட்சிகளினதும் கடற்பாடாகும். கலைஞர்கள் மற்றும் கலாச்சாரத்தை பேணுவதற்கான அரசு அனுசரணை வழங்குதல் மற்றும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் உடன்படிக்கையில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. பிரதான அபிவிருத்தி கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு அமைச்சரவை ஊடாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளமை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் காணப்படுகின்ற மற்றொரு முக்கிய அம்சமாகும். 2016 ஆண்டில் நினைவு கூறப்பட உள்ள தேசமானிய DS செனநாயக்கவினால் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்தாபிக்கப்பட்டு 70 வருட பூர்த்தி நிகழ்விற்கும் SWRD பண்டாரநாயக்கவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறுவப்பட்டு 60 ஆண்டு பூர்த்தி நிகழ்விற்கும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை 2 வருடங்களுக்கு செல்லுபடியாவதுடன் இரண்டு தரப்பினரதும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அந்த கால எல்லையை மேலும் நீடிப்பதற்கும் உடன்படிக்கையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய கட்சிகளுக்கு இடையில் ஸ்தாபிக்கப்பட உள்ள தேசிய அரசாங்கம் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபித்தல், செயற்படுத்தல், ஒத்துழைப்பு வழங்குதல் மற்றும் அந்த ஆட்சி பொறிமுறையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாடுகள் என்பன இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்ட முக்கிய விடயங்களாகும். ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினோம். இன்று இரவு மீண்டும் கலந்துரையாடப்பட உள்ளது. அடிப்படை விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். ஆனால் இரு தரப்பிற்கும் இடையில் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளன. ஆகவே இதற்காக இன்று இரவு சந்திக்க உள்ளோம். එකතුවීම සඳහා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය කැමැතියි අකමැතියි පිරිස දෙපිරිසක් ඉන්නවා. ඔව් අපි එහෙම ඉන්නෝනේ. ඒ පේනවනේ නේද? ඒ ගැන
ඒ කියන්නේ ජනාධිපතිතුමා අවශ්‍ය පියවර ගනීවි, සුසු පියවර ගනීවි. ජාතික සඳහා කැමැත්ත පළ කරලා තියෙනද එතකොට? ජාතික ආණ්ඩුවක් සඳහා ශ්‍රී ලංකා සම්බන්ධ මධ්‍යම කාර්ය සභාවේ සාකච්ඡා කරලා තීන්දුවක් අරගෙන තියෙනවා. එතකොට දැන් ඒ අනුව සමාජීය කෙසේ හැසිරෙනවද කියන එක ජනාධිපතිතුමා කටයුතු කළාවි. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் தேர்தல்கள் செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிமினால் பெயர் விவரங்கள் தேர்தல்கள் ஆணையாளருக்கு நேற்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் மலிக் சமரவிக்ரம, கரு ஜெயசூரிய, டி.எம். சுவாமிநாதன், அதுரலிய ரத்ன தேரர், கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன, ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுள்ளனர். இது தவிர பேராசிரியர் சி.ஏ. மாரசிங்க, எம்.கே.டி.எஸ். குணவர்தன, எம்.எச்.எம். நவாவி, எம்.எஸ். சல்மான், ஏ.ஆர்.ஏ. ஹாஃபிஸ், அனோமா கமகே மற்றும் ஸ்ரீனால் டி மில் ஆகியோரும் தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 12 பேர் அடங்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் தேர்தல்கள் செயலகத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த பட்டியலை இன்று வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய சரத் அமுனுகம, ஃபைசர் முஸ்தபா, மலிக் ஜெயதிலக, டிலான் பிரேரா, ஏ.எச்.எம். ஃபவுசி ஆகியோர் தேசிய பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இது தவிர கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற விஜித் விஜயமுனி சொய்சா, எஸ்.பி. திசாநாயக்க, மஹிந்த சமரசிங்க, லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, திலங்க சுமதிபால, அங்கஜன் ராமநாதன், எம்.எல்.ஏ.எம். ஹிஸ்புல்லா ஆகியோரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற சுனில் ஹந்துநெத்தி மற்றும் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சரத் சந்திர மாயாதுனே ஆகியோர் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீடித்துழைக்கும் நம்பகத்தன்மைக்கு செய்திகள் தொடர்கின்றன. ஏறாவூரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தெரிவாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டனர். ஏறாவூர் 4ஆம் வட்டாரம் பகுதியில் உள்ள கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள எஸ். யோகேஸ்வரன், எஸ். வியாழேந்திரன் மற்றும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பலர் வித்தியாசமாக எங்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். நீங்கள் என்ன அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைச்சு பதவிகளை எடுக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு எடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் நோக்கத்தை முதலிலே நாங்கள் மறக்க வேண்டும். நாங்கள் எங்களது நோக்கத்தை நிறைவேற்றும் வரையில் எவ்விதமான சலுகைகளுக்கும் அடிபணிய மாட்டோம். அதிலே உறுதியா provincial first பிரதான அனுசரணை. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பாகும். எனினும் பல வருடங்களாக சில கிராமங்களுக்கான வசதிகள் இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாகும். மாவட்டம் மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரும்புள்ளியான் கிராமம் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிராமங்களுள் ஒன்றாகும். யுத்தம் நிறைவு பெற்றதை அடுத்து 6 வருடங்களுக்கு முன்னர் இந்த கிராம மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் இவர்களுக்கான மின்சார வசதிகள் இதுவரையில் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. கிராமத்தில் 188 குடும்பங்கள் இருக்கு. 188க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. கிராமத்துக்கு மின் இணைப்பு இல்லாமல் விழாக்காலம் கிடந்த மின் இணைப்பு இணைச்சு இன்றைக்கு 9 மாசத்துக்கு மேலே ஆயிட்டுது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள புத்திக பாத்திரன தனது மக்கள் சேவையை இன்று மீண்டும் ஆரம்பித்தார். புதுமை பரிசில் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்காக மாத்திரை ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவிலில் விசேட கணபதி பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதேச மாணவர்களின் கல்வியை விருத்தி செய்வதற்கான பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. සමහරු එක ඡන්දයක් වෙනුවෙන් රුපියල් 3000ක් විතර වියදම් කරා. சிலர் தேர்தல் ஒன்றுக்காக 3000-2000 ரூபாய் செலவிடுகின்ற போதிலும் ₹1.83 செலவில் மாத்துரை மாவட்ட மக்கள் என்னை வெற்றி பெறச் செய்துள்ளனர். தொடர்ந்து நான் போட்டியிட்ட 4 தேர்தல்களிலும் என்னை வெற்றி பெறச் செய்தனர். ஏனையவர்கள் 6 வருடங்களுக்கு இடைவெளி பெற்றுக் கொள்கின்றனர். தேர்தல் நிறைவு பெற்று 4 நாட்களின் பின்னர் சமூக நல திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். நமது இடைவேளை தேர்தல் பருப்பர்களின் பின்னர் நிறைவு பெற்றது.
தற்போது நாம் கடமைகளை ஆரம்பித்துள்ளோம். සමාජ සත්කාරක වැඩසටහන් ආරම්භ කරනවා. අපේ ඉන්ටර්වල් කාලේ ඡන්දේ प्रतिඵල කියනවත් එක්කම නිමාවටපත් වුණා. දැන් අපි වැඩ அந்த விளையாட்டு செய்திகளோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45